ஹலோ கைஸ், நான் உங்கள் மிஸ்டர் மேக்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோட வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து நேற்று ஒரு லைவ் போட்டிருந்தோம். அந்த லைவில் வந்து இந்த ஒரு கேம் தான் விளாண்டுருக்கோம், ஸ்கூல் டைக்கூன்னு. அதோட பார்ட் 2 கேம் ப்ளே தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி போன இதில் பார்த்தீங்கன்னா அந்த லைவில் வந்து நான் பேசலை, நெட்வொர்க் இஷ்யூனால பார்த்தீங்கன்னா சரியாக பேச முடியல. அண்ட் அதுக்கு நைட்டு ஒரு லைவ் போட்டோம். பட் அந்த லைவ் பார்த்தீங்கன்னா புட்டுக்குச்சு. அந்த ஒழுங்காக நெட் கனெக்ஷன் இல்லாதனால வந்து ஃபோன் இது பயங்கரமாக ஹீட் ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு வீடியோவில் வந்திருக்கேன். அண்டு போன லைவில் பார்த்தீங்கன்னா என் தம்பியும் இருந்தான். யாருக்கும் தெரிஞ்சிருச்சா இல்லையான்னு தெரியல, பட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என் தம்பியை காமிச்சிருப்பேன் நான். அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா என் தம்பி இருக்கான். ஸோ அவனுடைய ஒர்க் ஸ்டேஷன், அவனோட ஸ்கூல் பார்த்தீங்கன்னா அந்த அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, அதான் அவனோட ஸ்கூலு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூலு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலை வந்து டெவலப் தான் பண்ண போகிறோம். அண்ட் நான் கேம்ஸோட ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இறக்கிட்டேன். ஏன்னா வந்து கூட்டினேன்னா வந்து இந்த பசங்களாம் வந்து காய்ச்சி பூச்சின்னு பார்த்தா கத்திட்டு இருக்காங்க லூஸ் மாதிரி. அதனால் வந்து நான் ஃபுல்லாத்தையும் இது பண்ணிட்டேன். அண்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஃபோனை வந்து ஆன் பண்ணி அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், 30,000 தான் சேர்ந்துருச்சு எனக்கு. ஸோ இந்த 30,000 வச்சு இந்த ஃபுல் இதையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் நினைக்கிறேன். தம்பி தான் இருக்கான், நீ பேசுடா கொஞ்சம். ஹாய் காய்ஸ், நான் வந்து நம்ம மிஸ்டர் மேன் மேக்ஸோட தம்பி. சரி, அவ்வளோதான் போதும். ஸோ இப்போ வந்து கேம் பிளேக்குள்ளே போயிடலாம். நான் வந்து பேசு. நான் வந்து இவனோட ரொம்ப அதிகமாகவே சேர்த்து வச்சுருக்கேன். என்கிட்ட இப்போ வந்து 1K இருக்குது, அதை வச்சு நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட 40K இருக்குது. அப்போ என்கிட்ட 1 lakh இருக்குது. அவன் என்ன பண்ணிட்டான்னா வந்து எனக்கு முன்னாடியே லைவ் வந்து முடிஞ்ச உடனே அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபோனை ஆன் பண்ணியே வச்சிட்டான். அது பார்த்தீங்கன்னா காசு சேர்த்துக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு கட்டத்தில் ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா ஹீட்டும் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து சார்ஜ் உள்ளே ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அவன் சார்ஜ் போட்டும் ஃபோன் ஆன் பண்ணி வச்சுருந்தான். ஆனால் அது பண்ணக்கூடாது. ஆனால் அந்த இவன் வந்து பண்ணி வச்சிட்டான். லைவில் வந்து சொல்ல விரும்பல, சென்சார் ஆகிட போகுது. பண்ணி வச்சிட்டான். அதனால் வந்து அவன்கிட்ட வந்து காசு நல்லா எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கும். பட் என்கிட்ட அந்த மாதிரிலாம் இல்லை. நான் ரொம்ப பிச்சைக்காரனாக வந்துட்டுருக்கேன். சூசைட் கைஸ். ஸோ அதெல்லாம் பற்றி பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டக்குன்னு இன்ட்ரோ போட்டுருங்கப்பா. ஓகே, இப்போ நம்மகிட்ட வந்து 42,000 கிட்டே இருக்குது. இப்போ நம்ம இன்ட்ரோ எடுத்தாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 24,000 கிட்டே இருந்துச்சு. இன்ட்ரோக்கு இவ்வளோ காசு பேசாமல் நான் பேசிக்கிட்டே இருக்கலாம் போலையே ஒரு நாள் ஃபுல்லாக. ஸோ 67,000 கிட்டே இருக்குது. இதை வச்சு இப்போ இந்த ஃப்ளோரை வந்து நான் லைவ்லேயே பார்த்தா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ஃப்ளோரு கீழே இருக்க ஃப்ளோர் பார்த்தா நான் லைவ்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டேர்ஸ் அன்லாக் பண்ணிடலாம். 13,000 தான் இருக்குது. ஸோ சரி. அண்ட் இங்கே ஒவ்வொரு டைம் ஸ்டேஜ் ஏற பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக மாறிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது. ஏரியாலேருந்து விண்டோஸ்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக போயிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. இந்த மாதிரி குதிச்சு காசு எடுக்கிறதுக்காக இருக்கும். ஸோ 9,000 பார்த்தா சேர்ந்துருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து சேர்த்து பார்த்தா விளாட்றதுக்கு வந்தேன். அண்ட் என் வாய்ஸில் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து புதுசாக ஒரு ஹெட்ஃபோன் வாங்கியிருக்கேன். அதில் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் நம்ம சேனலுக்கு வந்து நிறைய அப்கிரேட் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வாங்கிட்டு டெடிக்கேட்டராக வந்து ரின்ஸ் அண்ட் டாக்ஸில் ஒரு வீடியோவாக போட்டு விட்றேன். அண்ட் இந்த லைட்னிங் கொஞ்சம் வாங்கிடலாம், ஃபென்ஸு வாங்கிடலாம். அதுக்கே வந்து தான் முடிஞ்சிச்சு காசு. ஓகே, இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த கலெக்டிங் மிஷின் இருக்குது. அண்டு லைவில் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய தம்பியோட ஸ்கூலுக்கு போயிருப்பேன். அங்கே வந்து என் ஃபோனில் பார்க்கும்போது வந்து யாருமே இல்லாத மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் அவன் ஃபோனில் பார்க்கும்போது எலும்போட ஒருத்த போயிட்டுருக்கான், தலையெல்லாம் ஒருத்த போயிட்டுருக்கான், காலெல்லாம் ஒருத்த போயிட்டுருக்கான், அந்த மாதிரிலாம் போயிட்டுருந்தான். ரொம்ப சேடாக இருக்குது. என்னோட ஸ்கூலில் பேயெல்லாம் வந்துருச்சு. அப்புறம் தான் என் ஃபோனில் எனக்கு காமிச்சான். அது வந்து நான் திருப்பி லைவ்லேயே உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் அவன் ஸ்கூலுக்கே போயிருந்தேன். ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தெரியல. ஆனால் வந்து அவன் ஃபோனில் தெரிஞ்சிச்சு. அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. இப்போதைக்கு நம்மகிட்ட சுத்தமாக காசும் இல்லை, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஒரு 14,000 பண்ணா சேர்ந்துருக்கு. 17,000 பண்ணா கிட்ட இருக்குது. இதை வச்சு பெருசாக வாங்க முடியாது. அங்கே எங்கேயும் டெக்கரேஷன் மட்டும் வாங்கி போட்டுருந்தேன். அண்ட் இதான் நம்மளுக்கு கிளாஸ் ரூம் வாங்கி ஒன்று அன்லாக் ஆகிருக்கு. 5,500 ஒன்று வாங்கிடலாம். நம்மகிட்ட இருக்கே காசு. ஸோ நம்ம வந்து மேக்ஸும் நம்ம ஒன்று கட்டியிருக்கோம், ஃப்ரெஞ்சு ஒன்று கட்டியிருக்கோம், கிரிமினாலஜி ஒன்று போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன்.
ஆமாம் செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தா கிரிமினாலஜிக்கும் ஒன்று போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸும் மேக்ஸும் வந்தால் கீழே ஒன்று போட்டிருக்கோம். மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸ் போட்டுடலாம். ஸோ இதே பிளேஸில் தான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் நான் வந்து மேக்ஸ் பார்த்தா கட்டியிருப்பேன். அண்ட் இந்த சைடு பார்த்தா ஃப்ரெஞ்சு கட்டின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு நம்மள்ட்ட காசும் இல்லை, போய் காசை வந்து கலெக்ட் பண்ணுறதெல்லாம். அண்டு இந்த சீரீஸை வந்து இந்த ரோப்ளாக்ஸ் சீரீஸை வந்து லைவ்லேயே போட்டு உங்களுக்கு லைவாக காமிக்கிட்டா இல்லைனா வந்து வீடியோவாக போடலாமான்னு சொல்லுங்கள். ஏன்னா வீடியோவை போட்டேன்னா நான் அந்த தேவையில்லாத போர்ஷன்லாம் கட் பண்ணிடுவேன். அதனால தான் சொல்கிறேன். ஸோ எந்த மாதிரி வேணும் நீங்களே சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் ரூம் ஃபுல்லாக முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அவுட்டர் டெக்கரேஷனில் பார்த்துக்கலாம். அண்ட் நம்மளுக்கு 1 செகண்டுக்கு வந்து ஓகே நமக்கு வந்து 1 செகண்டுக்கு வந்து 316 ருபீஸ் வருது. உனக்கு எவ்வளோ வருது? 363. ஓகே, அந்த 16 சோஷியல் 63 எனக்கு. ஓகே, இப்போ 10,000 வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். நான் 1 லேக் எடுத்தேன், ஒரு கிளாஸ் ரூமுக்கே 1 லேக் ஆயிடுச்சு. நல்ல வேலை நம்ம எடுக்கல. அப்போ பெயின் சேர்த்து நம்ம என்னமோ பண்ணிட்டுருக்கோம். இந்த கார் தான் இது வந்து என்ன பண்ணுறதே தெரியல. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லூஸுமே கத்திகிட்டே இருக்காங்க. நான் வேறு ஹெட்ஃபோன் போட விளாண்டுருக்கேன். கொய்யின்னு அடிக்குது காதுலேயே கத்துறது. எனக்கும் அடிக்குது கைஸ், விளாடவே முடியல. அப்பப்போ ஆஃப் பண்ணுறாங்க, டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரி, ஏதோ ஒன்று நம்ம கிளாஸ் ரூமில் இருந்தால் சரி. மேக்ஸை பார்த்தீங்கன்னா கடைசியில் முடிச்சிட்டோம் நம்ம. ஸோ மேக்ஸோட செகண்ட் கிளாஸ் கீழே இருக்கிறதுனா 1 to 5th வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து 6th to 10th, 11th 12th வந்து நம்ம நெக்ஸ்ட் இயரில் பண்ணுவோம். நான் வந்து பிளான் போட்டு பண்ணியிருக்கலாம் கைஸ். ஏன்னா இங்கேருந்து இது வரைக்கும் மேக்ஸ் ஆலும் அப்படி பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துருக்கும் நம்மளால். ஆனால் வந்து ஸ்கூல் பார்க்க கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். ஓகே, இதுவும் மேக்ஸாக பண்ண தேவையில்ல. சர்வர்ஸ், ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட வெரிஃபிகேஷன்லாம் வந்து சர்வர் வேணும்ல. ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்கூல் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸோ அவங்களோட ஐடென்டிஃபிகேஷனு அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து சேவ் பண்ணுறதுக்காக ஒரு சர்வர் ரூம் தான் கட்டியிருக்கோம். பேசாமல் சர்வர் ரூம் கட்டினோம்னா இது ஃபுல்லாக நம்ம பிரின்சிபல் ஹாலு அது மாதிரி நான் பண்ணியிருக்கலாம். கிளாஸ் ரூமுக்கே சர்வர் உனக்கு? ஆமாம், கிளாஸ் ரூம்லேயே சர்வர்னு ஒரு ஆப்ஷன் வச்சு கிளிக் பண்ணியாச்சு. ஓஹோ, என்னது அது? இந்த ஒரு பாக்ஸே 10,000 போட்டிருந்தாங்க. 4,000 சர்வர் ஃபஸ்ட்டு 11,000 ஒரு சர்வரு. எப்போ டேய் 10,000 11,000 எவ்வளோடா டேய்? லைட்டுக்கு 11,000. எனக்கு வர மாட்டேங்குது. ஆடா சரி, 11,000 தெரிஞ்சா நான் போட்டிருக்க மாட்டேனே. சரி, ஃபஸ்ட்டு நம்ம அவுட்டர் டெக்கரேஷனை முடிச்சிடலாம். அப்புறம் 8,000 தான் இருக்காடா. உனக்கு per second இப்போ எவ்வளோ? 340. 340, எனக்கு 408. சூப்பர். ஸோ இன்னும் யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் லிங்க்ஸ்லாம் வந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்டு நம்மளோட இந்த சேனல், ஸோ நம்மளோட எல்லா சேனல் நம்ம மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 சேனல் பேர் தான் வச்சுருக்கோம். மிஸ்டர் அண்ட் மேக்ஸ், ரின்சன் டாக்ஸ் அண்ட் ரின்சன் டாக்ஸ் 2. அண்டு ரின்சன் ஷார்ட்ஸ்னு ஒன்று ஆரம்பித்தோம். பட் அதில் வருஷம் வீடியோஸ் எதுவும் ஷார்ட்ஸ் எதுவும் போடுறதில்ல. நான் போடுவேன். ஸோ கண்டினியூ பண்ணுவேன். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நடுவில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ எக்ஸாம் ஸ்டடி இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்துருச்சு. அதனால் வந்தால் சில டேஸாக வந்து எந்த சேனல்லையும் வந்தால் வீடியோஸ் பெருசாக போடுறதில்ல. ஸோ இனிமேலும் கண்டினியூ பண்ணுவோம் வீடியோஸ் போடுறதுக்கு. இன்னும் நம்ம சர்வர் நம்ம சுத்தமாக பில்ட் பண்ணவே இல்லை. முதல்ல அதை பண்ணி முடிச்சிடலாம். சர்வர் பேக் இந்த ஒரு பேக் 11,000டா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ஐடென்டிஃபிகேஷன் அதெல்லாம் முக்கியம் இல்லை நம்மளுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா சர்வர் ரூமே கட்டிட்டோம். இனிமேல் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே தொலைஞ்சாலும் இல்லை மிஸ் ஆனாலும் சரி, இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கலந்து வாய்ப்பே இல்லை அவங்க தொலைஞ்சு போகிறதுக்கு. ஏன்னா அது கேம். ஓ 9,800டா. எப்படி பண்ண? எனக்கு அதுக்கு வரவே மாட்டேங்குது. அது வந்துச்சு, கிளாஸ் ரூம் செலெக்ஷன்லேயே வந்துச்சு. சர்வரா 13
ஓகே, இப்போ வந்து ஜாமெண்ட்ரி கிளாஸ் நம்ம இன்னும் போடல. ஸோ அதை போட்டலாம் நம்ம. அண்டு பேசிட்டு விளையாடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லைனா வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கோடு வச்சு விளையாடுறது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம அந்த லைவில் வந்து நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவுமே போடல. நான் வந்து அது இருக்குன்னு நினச்சி விளாண்டுருந்தேன். லைவ் செக் பண்ண முடிஞ்சு தான் தெரிஞ்சிச்சு பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவும் போடல, பிளாங்காக இருந்துச்சுன்னு. நான் எனக்கு முடிஞ்சால் நான் கட் பண்ணியே போட்டிருப்பேன், பட் வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன் அப்படியே. உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கோடு விளாட்றது ஓகேவா, இல்லைனா வந்து நான் வாய்ஸோடு விளாட்றது ஓகேவா அப்படின்னு வந்து சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் என்ன பண்ண முடியும்ன்ட்டு. அப்பா எல்லாம் 6000, இதுவும் 6000, இதுவும் 6600. அப்படியே கொஞ்சம் காசு கம்மியாகிடுக்குதே, கொஞ்சம் காசு கம்மியாகிட்டு. இது 6450. 6000க்கு அந்த 450 இல்லை. அப்பா நமக்கு மொத்தமாக 15 கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது. 279 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கப்பா, ரொம்ப அதிசயம். 259 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கடா. என்கிட்ட 16 கிளாஸ் இருக்கு, 298 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. வா, உனக்கு என்னப்பா, நீ பணக்காரன். நான்ப்பா இப்படி பேசுற? ஒண்ணுக்குள்ள இந்த சர்வரை ஃபஸ்ட்டு முடிக்கணும், அதுக்கே காசு நிறைய தேவைப்படுது நம்மளுக்கு. காசு இந்த சர்வரில் வந்து 10+ இது இருக்குது ஃப்ளோர்ஸு. அவ்வளோ ஃப்ளோர்ஸ் கட்டணும் கைஸ். கன்ஃபார்மில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐ கெஸ் பார்ட் 3 வந்துடும். கன்ஃபார்ம் வந்துடும். ஏன்னா இந்த இது முடிக்கிறதுக்கே அப்படியே நம்மளுக்கு ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்கும். 1/2 மணி நேரம் அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணோம்னா லைவில் வந்து ஒரு 1.5 மணி நேரம் நம்ம விளாட்லாம். ஸோ பார்க்கலாம், நாளைக்கு நான் லைவ் போட பார்க்குறேன். முடிஞ்சால் நான் இன்றைக்கே லைவ் போட்டுருவேன், பட்டு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி லைவ் போட போகிறேன்னு. நியூ இயருக்கு லைவ் போடலாமான்னு சொல்லுங்கள். நியூ இயருக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் கேம் எடுத்து போடலாமான்னு சொல்லுங்கள். ஆமாங்க கைஸ், நம்ம வேணால் நியூ இயருக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரீ ஃபயர் போடலாமான்ட்டு. ஃப்ரீ ஃபயர் அவ்வளோ பேர் பார்க்க மாட்டாங்க. நியூ இயருக்கு பண்ணால் இப்போது என்ன கேம்னா ரோப்ளாக்ஸ்லேயே பண்ணால் சூப்பராக கேம்லாம் இருக்குது நியூ இயர் ஸ்பெஷலாக. அதுவே நம்ம ட்ரை பண்ணலாம். இல்லைனா வேறு கேம் என்ன வேணும்னு சொல்லுங்கள், ட்ரை பண்ணுவோம். அண்டு இப்போது என்கிட்ட ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கான்ல, அவன் வேணுமான்னு மக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சொல்கிறத பொறுத்து தான் அவனை கூப்பிட்டு வரதா இல்லையான்ட்டு. என்ன ஓன பேசிட்டு இருக்கான், நீங்கள் சொல்லுங்கள் அவனை தூக்கிடலாமா இருக்கலாமான்ட்டு. அப்பாடே என்னடா அது, நீ எத்தனாவது கிளாஸ் ரூம் பண்ணிருக்க? இந்த சர்வரை பண்ணுறதுக்கே நாக்கு தள்ளிச்சு, இன்னும் முடியல சர்வரு. அனிமேட்டிக் ஸ்டாட்டிஸ் இப்போ புதுசாக ரொம்ப அன்லாக் ஆகிருக்குது கைஸ் எனக்கு. அடப்பாவி 13,500. ஓகே, இப்போ நம்ம பிஸ்னஸ் எடுத்தாச்சு. 2 பிஸ்னஸ் இருக்கா, 2 எடுத்தாச்சு. இந்த ஜூலோஜி இது நம்ம எடுக்கலை, ஸோ அதே பார்த்து நம்ம எடுத்துருவோம். இல்லைன்னா ஜூ பற்றி சொல்லுவாங்களோ, ஜூவில் நீங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது, ஜூவில் அனிமல்ஸில் அப்படி வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். அண்ட் நம்ம தான் இந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபல். ஆனால் பிரின்சிபல் நம்ம எப்படி உழைக்கிறோன்னு பாருங்கள். ஆமாம் கைஸ், பாடி ஃபஸ்ட்டு இந்த சர்வரை முடிக்கணும்டா. அதில் இந்த போர்டெலாம் வந்து செட் பண்ணிடலாம். உனக்கு சர்வர் ரூம் வந்துச்சா? சர்வர் ரூம் வந்துச்சா? சர்வர் வர மாட்டேங்குது. பைத்தியக்காரன் ஹார்ன் அடிச்சிட்டே போகிறான், எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு முடிச்சிட்டோம். சர்வர் ரூமே வர மாட்டேங்குது. இது 6000, இது 6000. பா என்னடா அவ்வளோ வச்சுருக்கீங்க ரேட்டா நியாயத்துக்குன்னு? நீ எத்தனாவது எவ்வளோ ரூம்ஸ் கட்டியிருக்கீங்க? நீ எவ்வளோ கட்டியிருக்க? நான் வந்து 18 ரூம்ஸ். நான் 16 தான். சர்வருக்கே எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அது கொஞ்சம் கட்டுறதுக்கு. மனசாட்சியெல்லாம் வச்சுருக்காங்க. 10,000, 11,000, 12,000 ஒரு பொருள். உனக்கு பர் செகண்ட் எவ்வளோ? 412. 412 415. 508. 508. அவ்வளோதான்ப்பா, முடிச்சாச்சு இந்த கிளாஸ் ரூமையும்.
அதுக்குள்ளேயே முடிச்சிட்டிங்களா? முடிச்சாச்சு. இன்னும் எனக்கு 2 கிளாஸ் ரூம் இருக்கா, அதை முடிச்சுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம 4 ஃப்ளோர் இப்போ தான் முடிச்சிட்டோம். ஸோ இந்த ஒரு ஃப்ளோரோட ரேட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 15,000. ஐ மீன் ஃப்ளோரில் கிளாஸ் ரூம், சாரி, கிளாஸ் ரூம் ரேட் வந்து 15,000. ஸோ அதில் வந்து அக்ரிகல்ச்சருக்கு ஒரு க்ரியேட் பண்ணிட்டோம், ஃபிசியாலஜி வச்சு அதுக்கு ஒன்று பண்ணியாச்சு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதான் வந்து நம்ம வந்து பண்ணல. சரி, காய்ச்சி பூச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க ஸ்கூலில். நான் கூட வெளியே சவுண்டு கேட்க தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றும் 9,000. ஓகே, ரைட்டு. ஒரு இதே வந்து அவனோட ஆலிவ் வந்துச்சு, அவனோட சொல்லி இருந்துச்சு. இதே போட்டு தான் ஒரு நிமிஷம் கேட்குறீங்க. ஸோ ஃப்ளோர் ஓப்பன் பண்ணியாச்சு. லைட் லைட் ஃப்ளோர் புதுசாக பண்ணியா? பை ஜான் 1 வரைக்கும் நான் வந்து வெளில வந்து லைவ்ல நான் வந்துடுவேன். ஸ்கூல் எங்க ஸ்கூல் நான் வந்து அப்படி தான் லைவ்ல வெயிட் பண்ணுவேன். ஸோ ஓகே, இந்த இதையும் பண்ண முடிச்சாச்சு. அந்த ஃப்ளோர் முடிச்சுட்டு இப்போ மெயின் ஹாலா? இல்லை, இன்னும் ஒன்று இருக்குது. இன்னும் ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது. இங்கே லாக் இல்லையா? அது எனக்கு புரியல. அந்த இது இருக்கும்ல, பிடி ரூமில் கட்டினோம்ல லாஸ்ட் ஃப்ளோர், அதுக்கு இருக்குதே, அதுக்கு லாக் இருக்குதே. எனக்கு காமிக்கல. சரி விடு. இப்போ அதுவும் பண்ணணுன்னா எவ்வளோ இருக்குது ப்ராசஸ்ஸு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து காசு எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 lakh பட்டினா இருக்குது. ஸோ இந்த 2 lakh வச்சு நம்ம வந்து எல்லாத்தையும் வாங்கிடலாம். இவ்வளோ நேரம் வந்து நாங்கள் பிளான் போட்டுட்டு இருந்தோம். ஸோ அவ்வளோ ஒரு இன்டென்ஸோடு விளாண்டுருக்கோம். அனிமேஷன் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு, கிரிமினாலஜி பண்ணியாச்சு, மெட்டாலஜி க்ரியேட் பண்ண வைக்கிறேன். ஸோ ஒன்று போட்டு விட்ருவா. எனக்கு தெரிஞ்சு இது காசு கரியாயிருங்க. எல்லாம் 10,000 20,000 30,000 எவ்வளோ டேய். ஓ மை காட், எல்லாங்க இங்கே கரியாயிடுச்சு. சரி, ஒரு கிளாஸ் ரூம் கட்டி முடிச்சாச்சு. நான் வந்து 3rd ஃப்ளோர் சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சிட்டேன். கேண்டீன் அது. ஓகே, கேண்டீன். ஆமாங்க, கேண்டீன்ல வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா, அந்த ஸ்கூல் முடிச்சுட்டு ரொம்ப பசியோட போவாங்கல்ல அவங்களுக்குலாம் 2 லட்சத்தையும் கரியாக்கியாச்சு கொஞ்ச நேரத்துலேயே. என்னது மலையா? ஓ, மலை சாரல் பொழிகிறது. என்ன அது மேலே ஏறுறோம் நம்ம? கேம்ல மழை பெய்யுதா? அது மாதிரி ஒரு க்ளவுட் வச்சு ஒன்று இருக்குது. மலை பண்ணி ஒரு க்ளவுடு. நான் கீழே போயிட்டு மலை சாரல் பொழிகிறது. ஆடே மாட்டிட்டோம்டா. என்னடா கட்டியாட்டு இருக்கு மலை. டிங் 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 டிங். போப்பா, ஓடுறல, வாங்க வாங்க வாங்க. நான் காசு தான் இல்லை. 2 லட்சம் சேர்த்து வச்சேன். 2 லட்சத்தையும் பார்த்தா 5,000 கறி ஆயிடுச்சு. அதோட நெக்ஸ்ட் பாட்டிலாம் ஒரு 10 லட்சத்தை சேர்த்து வந்துடணும். இப்போ தான் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் வாங்கி போட முடியும். என் தம்பியோட ஷாப்புக்கே போய் பார்த்து விசிட் பண்ணிட்டு வருவோம். ஸோ என்ன மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கான்ட்டு.
வாங்க வாங்க எல்லாம் ஸோ அவனோட ஸ்கூல் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரெயிட் முன்னாடி தான் இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுது. ஸோ ரியல் டைம் வீடியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணி ஆயிடும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தம்பியோட ஸ்கூலு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியல மாதிரி எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. அதிர்ஷ்டம் சூப்பராக சம்பாதிக்கிறான் பையன். இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே கண்ணுக்கு தெரில. ஸோ இது வந்து கேன்டீன் போல். கேன்டீனோட அவுட்டர் லுக்கு தான். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் பார்த்தா கேன்டீனோட அவுட்டர் லுக்கு. டேபிள் இது டேபிள் தான். ஆனால் எனக்கு டேபிள் மாதிரி தெரியல. பக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து கேன்டீனை முடிக்கல. எது 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 நான் வரேன். ஸோ எவ்வளோ சம்பாதிச்சிருக்கான். நம்மளால் தூக்க முடியும்னு நினைக்கிறேன் காசை. தூக்கிட்ட காசு கேச்சு ஓடிடலாம். தூக்கிட்டானா? இல்லை சும்மா சொன்னேன். சரி நான் போய் என்னோட வேலையை பார்க்குறேன். அதுவா நான் ஸ்டூடெண்ட் சைஸில் உன்னோட அதிகம். ஸ்டூடெண்ட்ஸில் நீ என்னோட அதிகம்? ஆமாம் எப்படி தெரில. ஏன்னா இந்த வந்து ரொம்ப குவாலிட்டியான ஸ்கூலு. ஸோ அதில் வந்து நம்ம சம்பாதிக்கலாம் முக்கியம் இல்லை, குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கணும் ஸ்கூலில். வெறும் சோறு மட்டும் போடக்கூடாது. நான் குவாலிட்டியான டீச்சர்ஸ்லாம் வச்சுருக்கேன். அது எப்படி நடக்குது உனக்கு மட்டும்? அதான்டா குவாலிட்டியான டீச்சர்ஸ்லாம் நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன்டா. இதுக்கெல்லாம் லக்கு வேணும். நான் குவாலிட்டியான டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நான் அடுத்த ஃப்ளோர்ல 11th 12th காலேஜ்ல நம்மளுக்கு கொஞ்சம் காசு வந்துச்சு. வாவ் அமேசிங். எவ்வளவு வச்சிருக்கீங்க? 1,44,000 இருக்கு. ஃபர்ஸ்ட் வாங்கி யாருமே போடுறோம். எந்த தாண்ட முடியாது. Nobody can take my leadership. எப்படியே அது வந்து கொஞ்ச நேரத்துல கரியாயிரும் ஃபுல்லா. அதுக்குள்ள 82 வந்துச்சு. சப்பாடி. Wow, 74,000, 64, 50, 39, ஓமெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கேன். காசு வந்துக்கிட்டே இருக்கு. எங்கேருந்து வருதுன்னு தெரியல. 15. ஓகே எனக்கு தெரிஞ்சு கேன்டீனையும் முடிச்சிட்டோம் நினைக்கிறேன். எஸ் கேன்டீனையும் முடிச்சாச்சு. இந்த ஃப்ளோரையே முடிச்சிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லி. சப்பாடி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஃப்ளோரை பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. நம்ம இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மக்கம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட சேனல் லிங்க்கு இன்ஸ்டாகிராம் ஐடியெலாம் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் சேனலில் பார்த்தா கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட லேட்டஸ்ட் அப்டேட்லாம் பார்த்தா நான் வந்து டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ மறக்காம பார்த்தா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தா சந்திக்கிறேன். ஸோ அண்டில் பை ஃப்ரம் மிஸ்டர் மேக்ஸ். பை கைஸ் பை. ஸோ பை சொல்லிடுறா கைஸ் பாய். நான் வந்து மிஸ்டர் மேக்ஸோட தம்பி. நான் இப்போ வந்து உங்களோட விடை பெறுகிறேன். பாய். போதும் செட் ஆகிட்டா பை. ஸோ பை தேங்க்யூ. பை கைஸ்.